Geometry mensuration இருந்து triangle பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான question. ABC is a triangle with BC equal to 5. So ABC அப்படிங்கிற ஒரு triangle இருக்கு. அதோட BC அப்படிங்கிற side is equal to 5ன்றதை கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த triangle ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த triangle நான் இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற இந்த vertex தான் A, கீழே இந்த பேஸ் தான் BC அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஓகே, அண்ட் BC உடைய வேல்யூ தான் 5. ஸோ இந்த சைடுன்றது டோட்டலாக 5. சரி, ஓகே, எஸ். நெக்ஸ்ட், D is the foot of the perpendicular from A on BC. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, D அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது எங்கள் BCயில். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த A அப்படிங்கிற அந்த வேர்டெக்ஸ்லேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலரை ட்ராப் பண்ணும்போது, ஓகே, ஸோ பெர்பெண்டிகுலர்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலரை நம்ம ட்ராப் பண்ணுறோம். பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் இந்த லைனும் இந்த பேஸும் 90 டிகிரிஸில் இருக்கும். ஸோ அப்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட் தான் அந்த D அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ Dன்றது இந்த பாயிண்ட் தான், பிசியில் இருக்கிற ஒரு பாயிண்ட். அண்ட் எப்படி இருக்கணும்னா ஏடியும் பிசியும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். E is a point on CD such that BE equals to 3. இப்போ E is a point on CD. இப்போ Eங்கிறது சிடியில், இந்த சிடியில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் E. அந்த E எப்படி இருக்குன்னா BE equals to 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம E எங்கே மார்க் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் E. அண்ட் எந்த டிஸ்டன்ஸ் BE அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 அப்படின்னா BE இது 3. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து இன்னொரு கன்க்ளூஷன் எடுக்கலாம். இந்த டோட்டல் பேஸ் BCன்றது 5, அதில் ஒரு போர்ஷன் BE அப்படிங்கிறது 3 இருந்தால் அப்போ இந்த பேலன்ஸ் EC அப்படிங்கிற இந்த போர்ஷன் இந்த லென்த் 2 தான் இருக்கணும். 5 minus 3 2. ஓகே, இப்போ வேறு என்ன சொல்லியிருக்காங்க, then what is the value of AB square minus AE square plus 6CD? இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிப்போமே. ஃபஸ்ட்டு AB ஸ்கொயர் மைனஸ் AE ஸ்கொயர் ப்ளஸ் 6CD இதோடைய வேல்யூ தான் என்னன்றது கேட்குறாங்க. சரி, நம்ம இப்போ இது எப்படியாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி ரீரைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் AB ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முதல்ல ஏபின்றது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஏபி நம்ம ட்ரையாங்கிளில் இந்த சைடில் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிப்போம். இப்போ இங்கே ABD அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்? ஏன்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைடு 90 டிகிரியாக இருக்கும்போது அப்போ இதுவும் 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ABD அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே போல் இந்த சைடு ரைட் சைடில் ADC அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தெரியுது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின் போது நம்ம டெஃபினட்டாக பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த AB ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயராக இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த இடத்துல AB ஸ்கொயர் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி நான் என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னா AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன், ப்ளஸ் BD ஸ்கொயர். ஸோ நல்லா பார்த்துப்போம், இது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நான் எழுதுது. AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். சரி, அடுத்தது மைனஸ் ஆஃப் அடுத்து என்ன இருக்குது, AE ஸ்கொயர்ன்றது இருக்குது. இப்போ AE அப்படிங்கிறது நம்ம ட்ரையாங்கிளில் எங்கே இருக்குன்றது பார்ப்போம். AE அப்படிங்கிறது இங்கே இருக்குது AE. ஸோ நம்ம ஒன்று பண்ணிப்போம், இந்த AE அப்படிங்கிற இந்த லைன் செக்மெண்ட் இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, எஸ். இப்போ பார்க்கும்போது நமக்கு இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளால் கவனிக்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ADE அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பார்ப்போமே AE ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ திரும்பவும் இந்த ட்ரையாங்கிள் ADEன்ற ட்ரையாங்கிளுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ AE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் DE ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ அந்த AE ஸ்கொயரை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு AD ஸ்கொயர் ஸோ நம்ம அதை எடுத்துப்போம். AD ஸ்கொயர் ப்ளஸ் DE ஸ்கொயர்ன்றதை போட்டுப்போம், DE ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் தனியாக ஒரு 6CDன்றது இருக்குது, 6CD. சரி, ஓகே, அந்த 6CDக்கு நம்ம அப்புறமா வரலாம். சரி, ஃபைன். முதல்ல நம்ம வேறு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் மைனஸ் AD ஸ்கொயர் ப்ளஸ் DE ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு.
இப்போ இதுலேருந்து இந்த ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு மீதி இங்கே என்ன இருக்கும்னா பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா பார்த்துப்போம். பிடி ஸ்கொயர் இருக்குது மைனஸ் ஆஃப் டிஇ ஸ்கொயர், அப்போ மைனஸ் டிஇ ஸ்கொயர்ன்றது தான் இருக்கும். ப்ளஸ் வெளியே என்ன இருக்குது 6cdன்றது இருக்குது. இப்போ திரும்ப அந்த சிடியை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். சிடிங்கிறது நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது சிடின்றது. ஸோ சி டு டி இந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ நம்ம நல்லா கவனிப்போம். இந்த சிடி அப்படிங்கிறதே நம்ம 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று டிஇ அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று இசின்றது எடுத்துக்கலாம். பிகாஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ ப்ளஸ் இசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நான் இந்த இடத்துல சிடி அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி என்ன போட்டுக்க போகிறேன் அப்படின்னா சிடி ஈக்குவல் டு சிடின்றது நல்லா பார்த்துப்போம் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த சிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ ப்ளஸ் இசி அப்படிங்கிறத போட்டுப்போம். சரி, எஸ், இது வரைக்கும் கிளியராக போயிட்டுருக்கு. இன்னும் என்னென்னலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயர். இப்போது ஆஸ் இட் இஸ் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயருக்கு எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியல. பட் கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம அல்ஜீப்ராவை யூஸ் பண்ணுவோம். பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது அல்ஜீப்ராவில் a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டியை இங்கே நம்ம யூஸ் பண்ண பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த பிடி ஸ்கொயர் மைனஸ் டிஇ ஸ்கொயரை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடி ப்ளஸ் டிஇ இன்ட்டு பிடி மைனஸ் டிஇ அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? எஸ், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். ப்ளஸ் 6 டைம்ஸ் ஆஃப், இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 6 டைம்ஸ் ஆஃப் உள்ள டிஇ ப்ளஸ் இசின்னு இருக்குது. டிஇ, இப்போ நம்மளுக்கு அந்த டிஇன்றது என்ன மெஷர்னு தெரியாது. ப்ளஸ் இசின்றது நமக்கு 2ன்றது தெளிவாக தெரியும். ஏற்கனவே நம்ம அதை நோட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்போது டிஇயை அப்படியே போட்டுப்போம், ப்ளஸ் இசியை நம்ம 2 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வேல்யூவை தெரியாததை வேறு மாதிரி நம்ம ரீரைட் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரோம். சரி, ஓகே. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிடி ப்ளஸ் டிஏ இப்போ கவனிப்போம். பிடி ப்ளஸ் டிஇ இது நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா இது மொத்தமாக பிஇ அப்படின்னு ஆகிடும். அந்த பின்றது வேறு எதுவும் இல்லை, 3 தான். ஸோ அப்போ பிடி ப்ளஸ் டியோட வேல்யூ 3 இன்ட்டு பிடி மைனஸ் டிஇ ப்ளஸ் 6 இன்ட்டு டிஇ ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 3ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம், அந்த 6ஐயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமே. இப்போ நமக்கு என்ன ஆகும், 3BD மைனஸ் 3DE ப்ளஸ் இங்கே 6 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 6DE ப்ளஸ் 6 2s are 12 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்சரை நம்ம கிட்ட நெருங்கிட்டே வந்துட்டுருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நல்லா பார்ப்போமே, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3DE ப்ளஸ் 6DE அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ளஸ் 3DE அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 3BD மைனஸ் 3DE ப்ளஸ் 6DE அப்படிங்கிறது நமக்கு ப்ளஸ் 3DE அப்படிங்கிறது ஆகிடும். வெளியே இன்னொரு தனியாக ப்ளஸ் 12 இருக்குது. எஸ், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணுவோமே. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது. இந்த 2 டேர்மில் இந்த 3ஐ காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும் நல்லா பாருங்கள், BD ப்ளஸ் DE அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மறுபடியும் பார்ப்போமே, BD ப்ளஸ் DE அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, ஏற்கனவே நம்ம செஞ்ச அதே ரீப்ளேஸ்மெண்ட். BD ப்ளஸ் DEயை நம்ம 3ன்னு எழுதணும் இல்லையா, இப்போது நம்மளுக்கு திரும்ப BD ப்ளஸ் DE தான் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 இன்ட்டு வெளியே காமனாக எடுத்ததுக்கப்புறமா உள்ளே இருக்கிற BD ப்ளஸ் DEயை நம்ம திரும்ப 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 12 அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபைனலாக இதுக்கான ஆன்சர் 3 3s are 9. 9 ப்ளஸ் 12 பண்ணும்போது நமக்கு 21 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ எல்லா சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி ஆன்சர் 21 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கான சிம்பிளிஃபைடு ஆன்சர் 21 அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 21.